இதோடைய மெயின்டெனன்ஸ், அதாவது பில்டிங் வந்து சரியில்லை. இது என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது 10th-லேருந்து 11th திருச்சியில் பிஹெச்எல்லுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். 11th ஸ்டாண்டர்டில் மழை பெய்யும் போது அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. பள்ளி கல்வித்துறையில் ஒரு முக்கிய பிரச்சனை. பொதுப்பணித்துறையும் பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து நேற்று கூட ரொம்ப நேரம் வந்து அமைச்சர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அது முதலமைச்சரோட கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கோம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கவனத்தை ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த கவனத்தை கொண்டு வரோம். பொதுப்பணித்துறையில் பொதுவாக பல்வேறு லீக்கேஜ்கள் இருந்தாலும் நெடுஞ்சாலைத்துறையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பொதுப்பணித்துறையில் ஃபினான்ஸ் செக்ரட்டரி லெவலில் பேசிகிட்டு இருக்கும்போது அதிகமான லீக்கேஜ் வந்து இந்த மெயின்டெனன்ஸ், அதாவது புதிய பள்ளிகள் கட்டணும், புதிய கல்லூரிகள் கட்டணும்னு வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாம் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் கட்டிய பள்ளிகளாக இருக்கட்டும், இதுவரைக்கும் கட்டிய கல்லூரிகளாக இருக்கட்டும், அதுவும் முக்கியமாக அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்றளவுக்கு இருக்குது. இது கடந்த ஆட்சி, போன ஆட்சி, 50 வருட ஆட்சி நான் இப்போ பேச வரல. இப்போ நாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை, முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினருக்கு நாம் சரி செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, பொதுப்பணித்துறை கடந்த 30 நாட்களாக ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாவை எடுத்துகிட்டு இருக்கோம், தகவல்களை எடுத்துகிட்டு இருக்கோம். இதற்கு முன்பு அது இல்லை. அதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்டில் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதாவது பொதுப்பணித்துறையின் கீழ், அதாவது ஒரு பள்ளி சரியில்லை, ஒரு கட்டிடம் சரியில்லை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் தமிழகம் முழுவதும் வந்துட்டுருக்கு. அதில் உடனடியாக கல்வித்துறை அமைச்சர்கிட்ட அது கவனம் போகும். ஆனால் ஒவ்வொரு பள்ளியோடைய பில்டிங்கோடைய பொறுப்பு, மெயின்டெனன்ஸோட பொறுப்புங்கிறது பொதுப்பணித்துறை பிடபிள்யூ கண்ட்ரோலில் வருதுங்கிறத இந்த அவையில் நான் வந்து பொதுமக்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். அதில் கிட்டத்தட்ட 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் நம்ம கிட்ட பொதுப்பணித்துறை கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. 177 கலைக்கல்லூரிகள், ஆர்ட்ஸ் காலேஜ், 11 பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜஸ், 55 தொழில்நுட்ப கல்லூரிகள், 98 தொழில் பயிற்சி நிறுவனங்கள், மொத்தம் 6620 கல்வி நிறுவனங்கள். இது மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டையும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் கொண்டு வந்தோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோடைய மெயின்டெனன்ஸ், அதாவது பில்டிங் வந்து சரியில்லை. இது என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது 10th-லேருந்து 11th திருச்சியில் பிஹெச்எல்லுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். 11th ஸ்டாண்டர்டில் மழை பெய்யும் போது அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிகிற வரைக்குமே அந்த பில்டிங் கட்டப்படலை. ஸோ 11th-லேருந்து 12th ஆஃப் வேலி வரைக்குமே நான் வந்து மரத்தடி கீழே தான் நானே வந்து படித்தேன். ஸோ 11th and 12th அரசு கல்வியில் நான் படிச்சிருக்கும் பொழுது மழை வரும்போது கிளாஸஸ் எனக்கு வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து திருச்சி பிஹெச்எல் ஸ்கூலில் நான் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 18லேருந்து 20 மாதம் மரத்தடி ஸ்கூல்லையே நான் படித்து வளர்ந்துருக்கேன். அது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவம் இன்றைக்கும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் படித்த ஸ்கூலில் வந்து டாய்லெட் வசதி கிடையாது. நான் படிச்சிருக்கும் பொழுது வெளியில் தான் வந்து அப்போ வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதேமாதிரி இன்னைக்கு சர்வே எடுத்துகிட்டு இருக்கோம். சர்வே ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 40% தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சர்வே ரிப்போர்ட்ஸ் இல்லை. ஒருங்கிணைந்து பள்ளி கல்வித்துறையிலையும் சரி பொதுப்பணியில் துறையும் சரி ஒரு சர்வே ரிப்போர்ட் இல்லை. எங்களுடைய சிஇ கிட்ட நாங்கள் வந்து ஒர்க்கை கொடுத்துருக்கோம். இங்கே தான் மேலே தான் செகண்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வரத்துக்கு இன்னும் ஒரு 2 மாதம் கூட ஆகும். ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருக்கோம்.